நிறைய சவால்கள்லாம் அங்க இருக்குது. பிள்ளைகளை கடத்திடுவாங்க. 5 நிமிஷத்துல எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடணும். அந்த மாதா எங்களை காப்பாற்றுவார், இயேசு எங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. வெரிதாஸ் நேயர்களுக்கு திவ்யாவின் அன்பான வணக்கங்கள். ஃபாதர், உங்களை பார்த்தாதான் ஸ்மைலோட ஆரம்பிக்கணும்னே தோணுது. என்ன அப்படின்னா, நம்ம பாத்துட்டு இருந்தோம் இலங்கை மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாசிட்டிவிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இதை தாண்டி இவ்வளோ போர் இதெல்லாம் நடக்கும் பொழுது அவங்களுடைய ஃபெய்த் எப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மனநிலை தான் எங்களுக்கு தோணுது. எப்படி அவங்களோட விசுவாசத்துல அவங்க கரெக்டா அதுலயே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது எப்படி ஃபாதர்? ஒரு 40 வருஷ ஹிஸ்டரிய நீங்க பாத்தீங்களா இலங்கையிலயோ, சரி, இப்ப நான் அவர் தமிழரா இருக்கிறதால அவங்களோட வாழ்க்கையை நான் சொல்றேன். அதை பார்த்தோம்னா நிறைய சவால்கள்லாம் அங்க இருக்குது. 1983ஆம் ஆண்டுல நடந்த கலவரம், அதுக்கு பிறகு 30 வருஷம் தொடர்ந்து நடந்த போர், 2004 சுனாமி, அதுக்கு பிறகு 2009 பெரிய ஒரு யுத்தம், பிறகு 2013 ஒரு அனர்த்தம், பெரிய ஒரு அனர்த்தம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப 2020-22 எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதாரத்துல விழுந்து சாப்பாடுகளுக்கு வழி இல்லாம, பெட்ரோலும் இல்லாம அப்படி ஒரு நிலை. ஈவன் போன வருஷம் கூட பெரிய ஒரு சூறாவளி தெரிஞ்சிருக்கு. அதுல எல்லாமே எப்படியோ டோட்டலா இல்லாம தான் போவாங்க. நான் சொன்ன மலையகத்தை பற்றியும் நான் சொன்னேன். அங்கேயும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சின்னனா ஒரு வீட, சின்னனா பொருட்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. திடீரென்று மண் சரிஞ்சு விழுந்துடும், ஒன்றுமே இருக்காது. மண் சரிஞ்சா அதை நாங்க மண்ணெல்லாம் எடுக்கல, அந்த மண் அவ்வளவு களிமண்ணா போயிடும். அதுக்குள்ள திருப்பி ஒன்றுமே நாங்கள் செய்யலாது. திருப்பி சைபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். போர் இடம்பெயர்ந்து உடனே ஒரு 5 நிமிஷத்துல எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடணும். உயிரைத்தான் பாதுகாக்கணும். பிள்ளைகளை தூக்கிட்டு ஓடினோமா அவங்க சேர்த்து வச்ச பொருட்களை அவ்வளத்தையும் விட்டுட்டு தான் ஓடுவீங்க. திரும்பி வந்து பார்த்தா வீட்டுல கூரையில இருந்து ஒன்றுமே இருக்காது. திருப்பி சைபர்ல இருந்து ஒரு உடுப்புல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில கடவுளே இல்லை அப்படின்னு தானே நமக்கு நார்மலா தோணும். எல்லாம் நமக்கு நிரந்தரமா எதுவுமே இல்லை அப்படின்றப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்தான் யோசிப்போம். பட் இவங்களுடைய விசுவாசம் அப்படின்றதே எப்படி? எங்களோட வாழ்க்கையில சில கஷ்டங்கள், துன்பங்கள், இல்லாட்டிக்கு ஏமாற்றங்கள் வரும்போது 2 விஷயம் ஒன்று நடக்கும். ஒன்று, கடவுளே எனக்கு கண் இருக்குதா, கடவுளே நீ இருக்கிறியா, ஏன் எனக்கு மட்டும் துன்பம், நீ இல்ல என்று போற கண்டிப்பா ஒன்று இருக்கும். கடவுளே இல்ல, அவரை விட்டு போறது. இன்னும் ஒன்று இருக்கும், கடவுளே நீங்க எப்படித்தான் எனக்கு கஷ்டம் தந்தாலும் நான் உங்களை தான் இறுக பற்றி பிடிச்சிருப்பேன். உங்களுக்கு பைபிள்ல நாங்கள் தெரியும், கடவுள் தந்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும். அத போலயும் சில பேர் இருப்பாங்க. நான் பாக்குறது இலங்கையில இருக்கிற மக்கள் 2வது வகையை சேர்ந்தவங்க. என்னதான் கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் கடவுளை இறுகி பற்றி பிடிச்சதை தான் நான் பார்க்கலாம். போர் டைம்ல அவங்க அப்படியோ பிள்ளைகளை தூக்கி கொண்டு ஓடி போய் இருக்கிற இடம் கோயிலா தான் இருக்கு. அது கோயிலா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஆலயம், 2ல ஒன்று, இந்து கோயிலோ இல்லாட்டி எங்களோட ஆலயத்துலதான் போயிருப்பாங்க. அது எப்படி என்றா ஏதோ ஒன்று அம்மாவிட்ட போய் மடியில படுத்திருக்கிற மாதிரி. ஒரு கோயில்ல அங்க நற்கருணை ஆண்டவர் இருப்பார், அப்படி அவ்வளவு பேரும் கோயில்ல படுத்திருப்பாங்க. அதுங்க ஏதோ ஒரு வகையில கோயில் என்றபடியா, ஆலயம் என்றபடியா அவங்களுக்கு தேவையான உணவோ உடையோ அங்க வழங்கப்படும். ஃபாதர்ஸ் மூலமா, வேற வேற நிறுவனங்கள் மூலமா இங்க கொண்டு தருவாங்க. அதாவது நாங்கள் எப்படி அதை பார்க்கிறோம்டா, ஆண்டவர் தான் தர்றார். என்ன அவ்வளவு செல் அங்க இங்க எல்லாம் விழும், ஆனா கோயில்ல மட்டும் விழாத என்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதா எங்களை காப்பாற்றுவார், இயேசு எங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. என்னதான் கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நீங்க பாருங்க, நீங்க பார்த்தா தெரியும். எவ்வளவு இதா வந்தாலும் அதுல அவங்க நீங்க சொன்னது இப்பதான் ப்ராப்ளம் கிவர்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு தெரியுது. அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு டெய்லியுமே, ஆனாலும் ஒரு ஃபெய்த்தோட கடவுள் இருக்காரு. இந்த மாதிரி வழி நடத்தினாலுமே கூட ஒரு கட்டத்துல நம்ம இருப்போமா இல்லையா, ஒரு நிரந்தரம் இல்லாத தருணத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்ண, அந்த கடவுள்ல இருக்கிற நம்பிக்கை தான் அவங்க இல்ல. திருப்பி அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமானாங்க. நான் மற்ற ரீதியான ஆட்களும் இருக்கிறேன் தான், ஆனா
கடவுள நம்பிக்கையா இருக்கிற ஆட்கள் கடவுள் எங்களை வழி நடத்துவார், அவர் திருப்பி ஏதாவது செய்வார். அந்த நம்பிக்கை அவங்கள வளர்க்கிறத நாங்கள் பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க அந்த ப்ராப்ளம் கிவர், அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நான் சொன்ன இந்த 40 வருஷ ஹிஸ்டரிய, கடைசி 40 வருஷத்தை எடுத்தாலே அவ்வளவு பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை தான். போர் காலங்கள்ல இரவுல படுக்கிறது என்றது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அங்க இருக்கிற பிள்ளைகளை கடத்திடுவான். வெள்ள வேன் ஒன்று இருக்குது, வருவா அந்த டைம்ல வந்து கூட வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு 16 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தா கடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க போராடக்கூடாது என்றதுக்காக. அப்ப இரவுல எல்லாரையும் ஒழிச்சுதான். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் அப்ப 9ஆம் ஆண்டு சின்ன ஆள் தான். அப்ப எங்களோட அக்காக்களை இவ்வளவு சின்ன வயசுல இருந்தப்பதான் அந்த போர்லாம் 2009 எனக்கு அப்ப 16 வயசு. அந்த 2006 தான் கடைசி போர் தொடங்கினது. அந்த 3 வருஷத்துல எங்களோட அக்காக்களை அம்மா பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவா. சில நேரத்துல வந்து தட்டுப்படும், கதவு தட்டுப்படும். அவ்வளவு வந்து பயத்துல அவங்க கொண்டு போய் கட்டிலே கீழையும் சூக்கேசுகளையும் ஒளிச்சு வச்சிருக்கிற சந்தர்ப்பம் எல்லாமே நீங்க பார்த்து நானும் பயந்து பதட்டத்தோட இருந்தத எனக்கு அந்த இப்பவும் நினைச்சாலும் அந்த இதெல்லாமே இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது அங்க டெட் பாடிஸ் இருக்கு, அதை தாண்டி போவோம். அப்படியான அனுபவங்கள் எல்லாம். ஆனா இதெல்லாமே எங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும். அதனாலதான் இன்றைக்கும் கடவுள் அவங்களை பாதுகாக்கிறார். மக்களும் நாங்க எல்லாருமே கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தின் மூலம் எங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றதை எல்லா மக்களும் புரிஞ்சுப்பா. நீங்க சொன்னதுல இருந்தே அவங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கையா கடவுள் மேல இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து அன்றாட தேவைக்கே கஷ்டப்படும் போது, இல்ல ஒவ்வொரு நாளும் பதட்டமான சூழ்நிலையிலே அவங்க இருக்கும்போது கடவுளை எவ்வளவு நம்புறாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியுது ஃபாதர். இன்னும் அடுத்த பகுதியில இன்னும் அவங்க பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. அருட்தந்தையோட இந்த உரையாடல்ல அவங்க இலங்கை மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பேசணும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.